வணக்கம். அரியலூர்லேருந்து சங்கை சிலம்பு. குழந்தை வளர்ப்பு உளவியல் காணொலி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளிடம் நிறைய நல்ல பழக்கங்கள் இல்லை என்று நிறைய பெற்றோர்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. அது சம்மந்தமாக இந்த நூலில் ஒரு மருத்துவரிடம் ஒரு குடும்பத்தினர் வந்ததாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைய அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. மருத்துவமனையில் போயிட்டு இன்னைக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை விஷ் பண்ணல. தொடர்ந்து வற்புறுத்தி நீங்கள் மருத்துவருக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை செய்யவே இல்லை. திரும்ப அந்த குழந்தை அழுதுகிட்டே ஓடி போயிடுச்சு. அப்போ பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் டாக்டர், நாங்கள் தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாவோ, இல்லை யாராவது நம்ம நல்ல பெரிய இடத்துக்கு போனாவோ, இல்லை உங்களை மாதிரி மருத்துவர் சந்திச்சாவோ, குழந்தைய நாங்கள் இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள்லாம் சொல்லித்தரோம், அவங்க செய்யறதே இல்லை, விஷ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ மருத்துவர் இது விளக்கம் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறது பெற்றோர்களின் கடமை தான். ஆனால் குழந்தைகள் அதை திரும்ப செய்யறது அவங்களோட உரிமை. அவங்க சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளம் கழிச்சு சொல்லுவாங்க. சொல்லணுங்கிறத மட்டும் நம்ம உணர்த்த வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தக்கூடாது. அது நமது உரிமையில் வராது, அது குழந்தைகளின் உரிமையில் தான் வரும் என்று மருத்துவர் சொல்லியிருக்காரு. இதே இடத்துல ஒரு மருத்துவர் என் குழந்தைய நான் உங்களை விஷ் பண்ண சொல்லியிருக்கேன்னா, அந்த குழந்தை விஷ் பண்ண ஓடி போயிட்டான்னா ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், நீங்கள் அதை கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்கீங்க. இது சின்ன வயசுலேருந்து நீங்கள் அதிகமாக சொன்னதுனால அந்த குழந்தை நம்மளை எப்படியோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம இனிமேல் நல்லது பண்ணால் கூட பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிற அந்த மனநிலைக்கு அந்த குழந்தை வந்ததான் அந்த மருத்துவர் சொல்கிறார். அப்போ குழந்தைகள் எதுவுமே ஒரு பழக்கங்கள் செய்யலை அப்படின்னா, நம்ம அந்த பழக்கத்தை உதாரண புருஷனாக இருந்து நம்ம அதை செஞ்சு காட்டி அந்த குழந்தை பார்த்து அதை செய்ய வைக்கணுமே தவிர வற்புறுத்தி குழந்தைய செய்ய வைக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எதிர்மறை தான் அந்த குழந்தை மனசில் பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த உடனே கற்றுக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப கற்றுக்கணும், இல்லை நாமளே அதை செஞ்சு காட்டணும். இதில் தான் குழந்தைகளை மேம்படுத்த முடியும். இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கட்டுரைகள் மேலே இருக்குது. 200 கட்டுரைகள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அவங்க ஒரு சிறந்த மனிதராக மாறுவதற்கு முதலில் அவங்க பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அவங்க பழக்கவழக்கம் தான் சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க வளரக்கூடிய சூழல் சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க நைபர்ஸ் சுற்றி இருக்கவங்க தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தவறாக வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை மேம்படுத்த நினச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் சாத்தியக்கூறு இல்லாமல் தான் இருக்கும். ஒருவேளை குழந்தைகள் வளர்ந்த பிறகு வேணாலும் அந்த மாற்றங்கள் நடக்கும். நன்றி.